வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2026 தாவேகா தலைவர் விஜய் வந்து தமிழக சிஎம்மாக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமேலு 3 முக்கியமான கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டார். அதில் முதல் விஷயம் வந்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு படை. அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருளை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வெவ்வேறு திட்டங்களில் அவர் பதவியேற்ற உடனே கையெழுத்திட்டாரு. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து நிலைமையை சரி வர அனலைஸ் பண்ணிட்டு ஒரு வெள்ளை அறிக்கையை விடுறதாகவும் தாவேகா தலைவர் விஜய், அது மட்டும் இல்லாமல் தமிழக சிஎம் நம்ம ஜோசப் விஜய் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரத்தில் பல்வேறு பிரபலங்கள் அவர் சிஎம் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. ரஜினிகாந்த் சார்ல இருந்து கமலஹாசன் சார்ல இருந்து அது மட்டும் கிடையாது, சமுத்திரகனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. ஒரு பக்கம் வெள்ளித்திரை பிரபலங்கள், இன்னொரு பக்கம் சின்ன திரை பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அவருடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியா இந்த சமுதாயத்தோட ஜனநாயக வெற்றியா கொண்டாடிட்டு வரதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் ஆங்கராக இருக்கிற விஜய் பிரியங்கா சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் பரபரப்பான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவியோட ஆங்கராக இருக்க விஜய் பிரியங்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழக வரலாற்றையே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயம், அற்புதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 70 ஆண்டுகால நடைமுறை அரசியலையே இன்னைக்கு மாற்றிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்திலேருந்தே விஜய் டிவியை சேர்ந்த நிறைய பேர் வந்து தாவேகாவுக்கு வெளிப்படையாக ஆதரவை தெரிவிச்சுட்டு தான் வந்தாங்க. அது மட்டும் கிடையாது, குக் வித் கோமாளியோட சீசன் 6 டைட்டில் வின்னரான ராஜு வந்து பரப்புரையிலேயே இறங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சஞ்சீவ் ஜெய் வரிசையில் ராஜு வந்து வெளிப்படையாக வந்து கல்லூரி மாணவர்கள் கிட்ட உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது, எல்லாருக்கும் விசிலடிக்க தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான விஷயத்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் விஜய் பிரியங்கா சொன்ன விஷயங்களும் இன்னைக்கு வலைதளங்களில் மிகவும் பேசுபொருளாக போயிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் ஒவ்வொரு நாளுமே சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே அரசியல் அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவும் உன்னிப்பாக கவனிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் நடைமுறைகளை யங்ஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட ரசிகர்கள் வலைதளங்களில் என்ன ஒரு விஷயத்த கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிக் பாஸ் ஃபேம் ஜூலியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஜெயிச்சு சிஎம்மான அப்புறம் கூட அவரை பற்றி அவதூறாகவே பேசிட்டு வராங்க. அவங்கள பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு பிரியங்கா தேஷ்பாண்டே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூரியனை பார்த்து நாய் கொலைச்சா அது சூரியனுக்கு எந்த விதமான தடங்களையும் இல்லை அவமானத்தையும் ஏற்படுத்திடாது, அந்த நாய்க்கு தான் வாய் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய விஷயத்தை செய்யறதுக்காக இன்னைக்கு அவர் வந்து ஒரு பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறாரு. அப்பேற்பட்டவரை பேசுறதுக்கு யாருக்குமே எந்த தகுதியுமே கிடையாது. முன்ன ஒருத்தரை பற்றி நாம புறம் பேசுறதுக்கும் தவறா பேசுறதுக்கும் முன்ன நாம சரியா அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு பார்த்து பேசணும். ஜூலி எதுக்காக இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டு திருந்திக்கிற ஒரு வாய்ப்பா அவங்க இன்னும் கையில எடுக்காம இருக்கிறத நினைச்சாதான் எனக்கு இன்னும் சிரிப்பா வருது அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா தேஷ்பாண்டே சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க.